ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு வறுத்தரைச்ச சிக்கன் கிரேவியும், அப்புறமா தேங்காய் பால் சோறும் தான் வைக்க போறேன். அதுக்கு தேங்காயெல்லாம் எடுத்து வாசனை பொருட்கள் எல்லாம் போட்டு வறுத்து அரைச்சு வச்சிருக்கேன். அதே பாத்திரத்தில கொஞ்சம் எண்ணெய் விட்டு தாளிச்சுட்டு, அதுக்கப்புறமா அதில ஒரு பெரிய உள்ளி, அதுக்கப்புறம் ஒரு தக்காளி எல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பெல்லாம் போட்டு வதக்கியிருக்கேன். வதக்கிட்டு தேவையான சிக்கனையும் போட்டு தண்ணி விட்டு வேக வச்சாச்சு. சரியா? இது வெந்த அந்த இது சிக்கனோட அதுக்கப்புறம் அரைச்சு வச்சிருக்க தேங்காய் விழுதுங்களையும் சேர்த்து, அதுக்கப்புறம் மல்லிக்கீரையும் போட்டு எடுத்தீங்கன்னா, வறுத்தரைச்ச சிக்கன் கிரேவி ரெடி ஆயிட்டு பார்த்துடுங்க. ஒரு குக்கர்ல எண்ணெய் விட்டு, நெய் விட்டு தாளிச்சுட்டு, அதுக்கப்புறம் வாசனை பொருட்கள் எல்லாம் போட்டுவிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய உள்ளி போட்டு நல்லா கிண்டிடுங்க. அதுக்கப்புறமா தேவையான மல்லிக்கீரை, புதினா கீரை எல்லாம் போட்டுவிடுங்க. அப்புறம் கடைசியில ஒரு தக்காளியும் வெட்டி போட்டுவிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் உப்பெல்லாம் போட்டுவிடுங்க. அப்புறம் தேவையான தேங்காய் பால் எடுத்து ஊற்றிடுங்க. 1 கப் அரிசிக்கு 2 கப் தேங்காய் பால். நான் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். கடைசியில உப்பெல்லாம் போட்டு நீங்க அப்படியே ஒரு விசில் வச்சு தம் விட்டு எடுத்தீங்கன்னா, செம்ம டேஸ்ட்டான ஒரு தேங்காய் பால் சோறும், சிக்கன் கிரேவி ரெடி ஆயிரும் பார்த்துடுங்க. நான் வந்து மதியானத்துக்கு தேங்காய் பால் சோறு, சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறமா ரைத்தா வச்சுருக்கேன். தயிர் ரைத்தா வச்சுருக்கேன். 2 முட்டை வச்சுருக்கேன். அவ்வளோதான் பார்த்துடுங்க.